ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் இல்லம். இன்றைக்கி ரெசிபி மட்டன் குழம்பு. வாங்க எவ்வளோ ஈஸியாக செய்யலான்றது பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு மீடியம் சைஸு தக்காளியை இதே மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இப்போ அரைச்சிக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு 10 முந்திரி, அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது நான் இது இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது குழம்புக்கான மசாலா அரைச்சாச்சு. இப்போ குழம்பு செய்யலாம். இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டு மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் நான் ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது அந்த கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியண்டர் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்காக ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது கலர் நல்லா ரெட்டாக கொடுக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா சாதா வெறும் மிளகாத்தூள் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இதெல்லாம் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விசில் விட போகிறோம். இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து 10 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அப்போ மட்டன் நல்லா வெந்துடும். இப்போது ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, வாசனையாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் சமைக்கிறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டான ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.